இங்கே ஒரு முறை இருக்கிறது. ஆதி குடிகளை, பழங்குடிகளை, தொல்குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற கொடும்போக்கு இந்த நிலத்தில் தான் இருக்கு. அந்த குடிகளில் இருந்துதான் இத்தனை குடிகள் வந்திருக்கிறது என்ற வரலாற்று உண்மை தெரிந்த பிறகும் கூட பழங்குடிகள் என்று மிக இழிவாக மதிக்கக்கூடிய, நடத்தக்கூடிய நடைமுறைகள் தான் இன்றும் நம்மிடையே இருக்கிறது. நம்முடைய ஐயா அவர்கள் செய்த அரும்பணி என்ன? நம்முடைய ஆயர்களைப் போல அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆயர், அவருடைய மகன்தான் இங்கர்சால். அவன் ஒரு முறை கேட்கிறான், இங்கர்சால், அங்கே இருட்டறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜெபமாலையை உருட்டி கொண்டு யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடி ஜெபிக்கிறீர்கள்? இறைவனையா? வாருங்கள், உங்கள் இறைவனை காட்டுகிறேன் என்று அவன் பேசுகிறான். அதோ பாருங்கள், அதோ பாருங்கள், அங்கு பசித்து கிடக்கும் உங்களுக்கு உணவளிக்க உழுது கொண்டிருக்கிறானே ஒரு உழவன், அவனுடைய உடலிலே வேர்த்து வடிகிறதே வேர்வை துளி, அந்த வேர்வை துளியில் தெரிகிறான் உங்கள் இறைவன், அவனை போய் பாருங்கள் என்கிறான். அவன் உழைத்து உழைத்து நடக்கிற தடத்தில் அந்த காலடியில் அவன் கால் வெடிப்புகளில் இருக்கிறான் இறைவன், அதை பாருங்கள் என்கிறான். உழைக்கும் மக்களின் வேர்வை துளியில் இறைவனை தேடியவன் இங்கர்சால். அதை போல உழைக்கும் மக்களின் வியர்வையில் இறைவனை தேடிய பெருமகன் தான் நம்முடைய ஸ்டான் லூர்து சாமி அவர்கள், ஸ்டான் சாமி அவர்கள். இறைமகன் இயேசுவே அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் கற்பிக்கிறார். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமையின் பிறப்பு. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இது விடுதலைக்கு எல்லோ முன்னோர்களும் வைத்த முழக்கம். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. இது நமது முன்னோர்கள் அல்ல, உலகத்தின் எல்லா புரட்சியாளரும் முன்வைத்த முழக்கம். அதனால் தான் உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முடிவிற்கு உலகில் எல்லா புரட்சியாளரும் தான். உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. ஆனால் உரிமை இழப்பது என்பது அது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. சீமான் மரணிப்பது என்பது அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய தனிப்பட்ட இழப்பு. ஆனால் என் உரிமை இழப்பது என்பது நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பாக மாறிவிடுகிறது. அதனால்தான் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எம் மக்களின் பாதுகாப்பான வாழ்வு என்ற முழக்கத்தை முன்வைத்து உலகில் நாம் மட்டுமல்ல எல்லா வழிவழி தேசிய இனங்களும் அந்த அடிப்படை கோட்பாட்டின் வழியே தான் போராடினார். பக்கத்து வீட்டில் இருப்பவன் பசியோடு இருக்கிற போது நீ உணவு அருந்தாது என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக. ஆமென். இதுதான் இறைமகன் இயேசு நமக்கு போதித்தது. நம்முடைய மறைமொழியில் வள்ளுவ பெருமகனார் கூட அப்படித்தான் சொல்ற, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் சொல்கிறார். பகுத்துண்டு பல் உறவுகள் அல்ல நம் கோட்பாடு, பகுத்துண்டு பல் உயிர்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் அல்ல உயர்வுக்கு, அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறார். உயிருக்கு கூட சம்பளம் இருக்கு. என்னது? ஈதல் இசைபட வாழ், புகழ்பட வாழ், கொடுத்து பெருமையோடு வாழ். உலகத்தில் மானுடத்தை நேசித்த, உயிர்களை நேசித்த எல்லா ஞானிகளும் போதித்தது ஒரே மாதிரிதான். இறைமகன் இயேசு நமக்கு விதித்திட்ட கோட்பாட்டின் வழி வாழ்ந்த மகான் நம்முடைய ஸ்டான் சாமி அவர். தன்னை போல் பிறரையும் நேசி. ஆன்மீகம் என்பது எது ஒன்றை பார்க்கிறியோ அதை உன்னோடு பொருத்தி நேசி. பூவா நேசி, ஆடா மாடா கோழியா குஞ்சியா எதை பார்த்தாலும் உன்னை நேசிப்பது போல நேசி. இதுதான் ஆன்மீகம். இதை கற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகம். ஏனென்றால் உலகில் தனித்து எந்த ஒரு உயிரும் இயங்க முடியாது. இது உயிர் தொடர்ச்சி. இது உணவு சங்கிலியின் ஒன்றை ஒன்று
ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். இது பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் சூழல் என்று சொல்லும். காக்கை செத்தால் என்ன, குரங்கு செத்தால் என்ன, கொக்கு செத்தால் என்ன, யானை செத்தால் என்ன, பூனை செத்தால் இல்லை. பறவைகள் செத்தால் உயிர் உலகில் காடுகள் ஏது? இந்த காடுகள் எல்லாம் மானுடர்கள் விதைத்து வளர்த்த மரங்களா? மலை உச்சியிலே 300 அடி 400 அடிக்கு உயர்ந்து அடர்ந்திருக்கிற மரங்களை விதைத்தது யார்? பூமியிலே விதைபரப்பும் தூதுவரங்களாக இருக்கிற பறவைகள் என்பதை நாம் மறந்துவிட்டால் என்ன செய்வது சொல்லு? அந்த காடுகளில் அடர்ந்திருக்கிற மரங்கள் தான் மேகத்தை மழையாக அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வருகிறது. அங்கிருந்து அருவி ஓடி வந்த ஆறாக மாறி நீர் தந்து அது சோறாக மாறி உயிர் தந்து வாழ வைக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் பறவை செத்தால் என்ன, கொக்கு செத்தால் என்ன, எல்லாம் செத்து போகும் ஒரு செய்தி இன்றைக்கு. நாளைக்கு அதை சாவதை பார்க்க நாம் இருக்கிறோம், நாம் சாவதை கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். இவையெல்லாம் இல்லை என்று யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போடுவது 20,000 விதைகளை தூவுது என்கிறார். அது யார்? நீங்கள் செய்ய முடியுமா? அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியுமா? இங்கே இறையை தின்று எங்கேயோ ஒன்று விதையை தூவுகிறது பறவைகள். அந்த பணியை நீங்கள் செய்ய முடியுமா? வெற்றையெல்லாம் உணர்ந்து தெளிந்து எல்லா உயிர்களையும் நேசிக்காது மானோட பிறப்பு பயனற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த பழங்குடி மக்களுக்கும் ஸ்டான்லூர் சாமிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏழைகளுக்காக போறான். சக மானுடன் ஒடுக்கப்படுகிறான், உரிமை பறிக்கப்படுகிறான். என்ன நடந்தது? நம்முடைய அண்ணன் தடாரகிமும் அண்ணன் ஏற்பட்டு மூர்த்திகளும் நம்ம பேராயர் ராஜாசிங் ஐயர் அவர்களும் அழகாக எடுத்து சொன்னார். இங்கே அநீதிக்கு எதிராக போராடுகிறவன் எவன் ஒருவன் தேச துரோகி, பயங்கரவாதி, தீவிரவாதி, நக்சல் இப்படிதான் கட்டமைக்கப்படுவான். இப்படிதான் கட்டமைக்கப்படுவான். இதை நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நமக்கு எப்படி கற்பிக்கிறார்கள்? நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசப்பற்றாளன் ஜனநாயகவாதி என்பான். நீ உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பான். இதுதான் இங்க நடக்குது. நம்மெல்லாம் இப்படி தேச துரோகி, நாங்கெல்லாம் நகர்ப்புற நக்சல்கள், நாங்கெல்லாம் தேச துரோகிகள், ஆன்டி இந்தியன். அவர்கள் அப்பத்தா இந்தியர்கள், நம்ம ஆன்டி இந்தியர்கள். இப்படி ஒரு கதையை கட்டுவாங்க. எவன் அநீதியை எதிர்க்கிறானோ அவனுக்கு என்னன்னா எதையும் எதிர்த்து பேசாது, சகித்துக்க. அடிமையாக வாழ் என்று சொல்வதற்கு போராடி சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னால் இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனதான் அது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? காடு இவனுக்கு காடு காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் தான் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. தண்டகாரினி அந்த காடுகளை பச்சை வேட்டை, கிரீன் கண்டர் என்ற அந்த திட்டத்துக்கு வேட்டை போட்டு 200 லட்சம் கோடிகள் இவர்கள் ஒப்பந்தத்துல சொல்றது 200 லட்சம் கோடி கனிம வளங்கள் அந்த காடுகளுக்குள்ள இருக்கு. அந்த காடுகளை வெட்டி அழித்தால்தான் அந்த மலைக்குள்ள இருக்கிற வளங்களை எடுக்க முடியும். காடை முதல்ல அழிக்கணும். காடை அழிக்க போகிற போது வெளியிலிருந்து பார்க்கிற உனக்கு காடு, எனக்கு அது வீடுங்கிறான் பழங்குடி ஷெட்யூல் டிரைப்ஸ். இது பிரச்சனை எங்கே பிறக்குதுன்னு பார்க்கணும். உனக்கு அது வெறும் காடு, எனக்கு அது வீடு. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆதியில் மனிதன் வாழ தொடங்கியது காடுகளில் தான். முள் நம்ம சொல்றல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியின். கல் தோன்றியது, மண் தோன்றல. வயலும் வயல் சார்ந்த இடமும் மிக மிக பின்னாடி தான் தோன்றுது. அப்ப மண் தோன்றல, கல் தோன்றியது. கல் தொடர்ந்து அங்கே மானுடன் வாழ தொடங்குகிறான். அங்கு வாழ்ந்த மக்கள் தான் இன்னைக்கு ஷெட்யூல் டிரைப்ஸ் என்றும் பழங்குடி மக்கள் என்றும் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஆதி குடிகள் என்றும் தொல்குடிகள் என்றும். அதனால அவன் தன் வாழ்விடத்தை தற்காக்க போராடினான். முதலில் என்ன போராடினான்? விளக்கமாறு, கட்டை, செருப்பு அதை வச்சு போராடினான். அதான் அவன்கிட்ட இருந்தது. தன்னிடத்தில் இருந்ததை வைத்து கிளர்ச்சி செய்தான்.
ஒரே கேள்விதான் என் அன்பு மக்களே. பிறகு அவர்களிடத்திலே ஆயுதங்கள் எப்படி போனது? கையளித்தது யார்? அதான் கேள்வி. தன் மண்ணை காக்க, தன் நிலத்தை காக்க, தன் நிலத்தின் வளத்தை காக்க, தன் வாழ்விடத்தை காக்க போராடியவன் எப்படி குற்றவாளியாக ஆனான்? எப்படி மாவோயிஸ்டா ஆனான்? இதான் கேள்வி. இது அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் தங்கள் உரிமைக்காக தங்கள் வாழ்நிலத்தை, நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடிய எல்லோருக்கும் சுமத்தப்பட்ட பாலிச்சல் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், டெரரிஸ்டுகள், நக்சல்கள், மாவோயிஸ்டுகள். இதுதான். அப்படித்தான் ஈழ தாயகத்தில் நாமும் சுமத்தப்பட்டோம். பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று. இன்றும் இங்கே பெரும்பாலானோர் உங்கள் பிள்ளைகள் எங்களை பழி சுமத்துவது மொழி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், சாவனிஸ்டுகள் இப்படிதான் பேசுவாங்க. அதையும் நாம் தகர்க்க வேண்டியது இருக்கிறது. மொழி வெறியன் சீமான், இனவெறியன் சீமான் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு திமிர் ஏறுது பாருங்க. அப்படியே மொழி வெறியன், இனவெறியன். ஆம், இன்னொரு தடவை சொல்லு. எங்க அண்ணன் கவுண்டமணி சொல்லுவாப்ல, இங்க மறுக்கா சொல்லு அப்படின்னு ஒரு படத்துல. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்ற. கேட்க நல்லா இருக்குடா. ஏன்னா நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன் என்பதை அவன் உறுதி செய்கிறான். நான் இன உணர்வு, மான உணர்வு கெட்டு போகாமல் தன்மானமிக்க தமிழ் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அது உணர்த்துது. சொல்றா, என்னை சொல்றா. ஆனால் ஒன்றை நாம் உணர்கிறோம், நம்மை மொழி வெறியர்கள், இன வெறியர்கள் என்று சொல்பவன் இன்னொரு மொழியின் வெறியனாக இருக்கிறான், இன்னொரு இனத்தின் வெறியனாக இருக்கிறான். அதனால நம்மளை எளிதா பழி சுமத்தி வீழ்த்த பார்க்கிறான். நம்ம பேசிக்கிறோம். இந்த நாட்டில் தான் மகாவீரர் வந்திருக்கான். அவரை பின்பற்றுள்ள சாலையில போகும்போது எறும்பெல்லாம் மிதிபட்டுருமோன்னு கூட்டிட்டு நடக்கிறான். கையில ஒரு தொடப்பத்தை வச்சு கூட்டிட்டு நடக்கிறான். உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்த மகான் பிறந்தது இந்த மண்ணில் தான். அகிம்சை முறையில போராடுவோம்னு சொல்லி அகிம்சையை கற்பிச்ச காந்தி மகான் பிறந்தது இந்த மண்ணில் தான். அவங்களே பேசுவோம். நமக்கு அதை விட பெரிய மகான்களா உண்டு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினுங்கிற வள்ளலார் பெருமகனார் பிறந்த மண். அதை விட உயிர்மை நேயம். அவங்கெல்லாம் மானுட நேயம். நம்ம உயிர்மை நேயம் பேசிய ஒரு இனத்தின் மக்கள். நம்ம மாட்டுக்கு நீதியை சொல்லிட்டான், மண் நீதி சொல்லலாம். கதை விடுறான் தமிழன்பா. இதுக்கு சொல்லு. கண்ணுக்குட்டிய தேர்காலில் வச்சு கொண்டுட்டான் மகன் இளவரசன். சரி, ஒரே மகன். ஆனால் மாட்டுக்கு நீதி சொல்லணும். அதே தேர் சக்கரத்துல ஒரே மகனை ஏத்தி கொன்றான் மணிநீதி சோழன் அப்படின்னு வருது ஒரு இலக்கியம். சரி, அது கதை. ஆனால் கதையில் கூட தமிழன் நீதியை நிலைநாட்டி வாழ்ந்தான் என்பதை நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். நமக்கு எப்படிலாம் கற்பிப்பாங்கிறீங்க நீங்க? மதுரவிழி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி சிலப்பதிகாரம் பாடுது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பிழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொல்லும்னு 1000 ஆண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல பாடி வைக்கிறான். முல்லையும் குறிஞ்சியும் காடும் மலையும் அழிக்கப்பட்டுச்சுன்னா முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொல்லும்னு. நீ கல்குவாரின்னு போட்டு மலையை வெட்டி வித்து காடுகளை அழிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. இது மாறிடும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடியிருக்கான். இந்த காப்பியத்தை சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போய் இருக்கிற ஒரு காப்பிய நாயகி கண்ணகியின் கதை பாட்டை, அந்த இலக்கியத்தை விபச்சாரி கதை என்று இவன் கற்பித்தான். அதையும் கேட்டுட்டு நம்ம எப்படி எது ஒன்றையும் தமிழர்களுக்கு இல்லாத இழிவுபடுத்தி சிதைச்சான். நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம். அப்படித்தான் இந்த மகான் ஸ்டான் சாமி அவர்களினுடைய மரணத்தையும் நாம் சகிச்சோம். என்ன கிளர்ச்சி இருந்தது? மரணத்திற்கு நாங்கள் வருத்த அறிக்கை விட்டோம். அங்கங்கே இரங்கல் இதே போல கூடி வருத்தத்தை பதிவு செய்தோம். அவ்வளவுதான். இதை பெரிதாக நடத்தியிருக்க வேண்டும் என்றது என்னுடைய பிழை இல்லை. எங்களுடைய அண்ணன் மைப்பா ஏசராஜி, என்னுடைய தம்பி சகாயராஜ், இவர்கள் தான் பொறுப்பேற்கணும்.
இது சொல்லியிருந்தா நாங்க இன்னும் பெரிய நிகழ்வா வச்சு நடத்திருக்கலாம். நான் புதுச்சேரி கிட்ட இருந்து வரேன், இங்க கிழக்கிடக்கிற சாலையில இருந்து வர்ற வந்துகிட்டு இருக்கு வேற நாட்டுக்கு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இது அங்கேயும் மிகப்பெரிய அரங்காக எடுத்து அது பெரிய பொதுக்கூட்டமாக கூட நம்ம நடத்திருக்கலாம். சரி, பொண்ணு கட்டு போகல, அடுத்த ஆண்டு நடத்திடுவோம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் இந்த உலகம் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் வாழும்போது பிறர்க்காக வாழ்ந்த மகனை ஒருபோதும் மறப்பதில்லை. இதான் உலகம் முழுமைக்கும் இருக்கிற நீதி. தனக்காக வாழ்ந்து மறிப்பவன் மனிதன், பிறருக்காக வாழ்ந்து மறிப்பவன் புனிதன். இப்போது ஸ்டான் சாமி யார்? இந்த அருள் தந்தைகள் எல்லாம் யார்? பிறருக்காக வாழ்ந்து மறைந்த புனிதர்கள். அதனால் இன்று நம்மால் போற்றப்படுகிறார். இதுதான் என் அன்பிற்குரியவர்களே, அநீதி செய்பவன், அக்கிரமம் செய்பவன், நம்முடைய அருள் திரு பேராயர் அவர்கள், ராஜாசிங் அவர்கள் குறிப்பிட்டது போல, உங்களிடத்திலே உங்கள் மகன் கேட்க நினைப்பது சாத்தானின் செயல்கள் என்று பைபிள் குரான் என்று பகுத்து வகித்து வைத்த செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்லுங்க. சாத்தானின் செயல்கள், சாத்தான் செய்யக்கூடிய செயல்கள் அவர்களே சொல்கிறார்கள். இறைமகன் இயேசு இருந்தால் இந்த மது விற்பனைக்கு எதிராக எல்லா மது கடைகளையும் அடித்து நொறுக்கியிருப்பார். அன்பே திரு உருவான அவர் தேவாலய வாசலிலே பொருட்களை வைத்து சந்தைப்படுத்தி வித்துக் கொண்டிருந்த போது சாட்டை எடுத்து அடித்து விரட்டியது இருக்கிறது, நாம் படித்திருக்கிறோம். ஒரு அரசு மதுவை விற்பதை சட்டமாக்கி வைத்திருக்கிறது. 40,000 கோடிக்கு இந்த ஆண்டு அரசு விற்று மது வருவாய் அதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் என்று சட்டசபையில் வாதம். நிதியமைச்சர் அறிக்கையில் எதுவும் பொய் இல்லையே, காட்சிகள் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் டாஸ்மாக் கடையில் விற்பனை மேலாளர்களுடைய அவர்களை அழைத்து வச்சு ஒரு இதே மாதிரி ஒரு அரங்கிலே ஒரு சந்திப்பு. இந்த மாவட்டத்தில் டாஸ்மாக் சரக்கு விற்பனை குறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆய்வு. அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, காரணம் என்ன? எதனால்? அந்த எண்ணிக்கையை கூட்ட, அப்ப கல்வியின் தரத்தை மேம்படுத்த அதற்கான ஒரு ஆய்வு நடந்தால் அந்த சமூகம் எங்கே போகிறது? குடிக்க வருகிற படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது என்று பேசாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறது, அதை எப்படி சரி செய்யலாம் என்று விவாதம் நடந்தால் நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் இருக்கோம், இறைமகன் இயேசுல இருந்து நபிகள் நாயகத்தில் இருந்து நம்ம முருக பெருமான் 6 வடை எல்லா குன்றில் இருக்கிறவடெல்லாம் குமர இருக்கிறார். இன்னும் மலை ஹீரா மலையில தான் நபிகள் நாயகன் இறையர்களை பெறுகிறார். பல மலை பிரசங்களை இறைமகன் இயேசு செய்திருக்கிறார். எல்லா மலைகளையும் உங்கள் கண்ணு முன்னாடி வெட்டி அறுத்து போகிறார். நான் பேசிய வார்த்தையை மாண்புமிகு நீதியரசர் அப்படியே பதிவு செய்கிறார். நன் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் இவர்கள், இந்த பேராசைக்காரர்கள் என்று சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறார். நாளை நம்மிடத்திலே அதிகாரம் வருகிறது. இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த இயற்கையின் பிள்ளைகள் நாம் பேரன்பு கொண்டு காதலிக்கிற நம்மிடத்திலே அதிகாரம் வந்து விடுகிறது. தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடை, அது உலக உயிர்களின் உயிர் உடைமை, அது உயிர் தேவை. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட சொன்னார்கள் பாருங்க, எந்த உயிரினம் நீங்களே பார்க்கலாம் என அன்பு தம்பி தங்கைகளே, வலையொலியில ஒரு குரங்கு தரத்தி ஓடுது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையே அது கையில வச்சிருக்க தண்ணி போத்தல கேக்குது. ஒரு பாம்பு, விஷமுள்ள பாம்பு வருது, அது மயங்கி நிக்குது. அவன் புரிந்து கொண்டு அந்த போத்தலை திறந்து தண்ணீரை கொடுக்கிறான், தண்ணீரை குடித்து விட்டு போகுது. கொத்த வரும் தீண்ட வரும் என்று எண்ணினீர்கள், ஆனால் அது தாகத்தில் நிக்குது. நீங்களே பார்க்கிறீர்கள், மலையில் இருந்துதான் அருவி வந்தது. மலை அடிவாரத்திலே தண்ணி தொட்டியை கட்டி வைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். எதற்கு? யானை, புலி, சிங்கம், கரடி, காட்டு எருமைகள், ஆடுகள் தண்ணீர் குடிக்க தண்ணி தொட்டியை. காட்சி இருக்கிறது உடன் பிறந்தார்களே, எவரும் கடந்து மறந்து போக முடியாது. யானை வருகிறது, அந்த தொட்டியிலே கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது, கீழ் அளவுக்கு போய்விட்டது.
தந்தம் தும்பிக்கை இருக்கிறதுனால நீளமான அந்த குழாயை அதை விட்டு தும்பிக்கையில உறிஞ்சி குடிச்சிட்டு போயிருது. பிறகு காட்டு எருமைகள் வருது, தண்ணீரை பார்க்குது, அதால் குடிக்க முடியவில்லை, சுத்தி 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 தவிக்குது. அதை பார்த்த மானுடன் வேடிக்கை பார்த்து இருந்து விட்டான் என்றால் இது என்ன பிறப்பு என்பதை பாரு. எல்லா உயிர்களும் என்ன செய்யும் என்று தெரியவில்லை. விளையாட்டு மைதானம், கிரிக்கெட் திடல், என் அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, அந்த திடலை நனைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள், தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். செயற்கை புல், சிந்தட்டிக் சீட்டு தான் அது, சிந்தட்டிக் புல் தான் அது, இயற்கை புல்லும் அல்ல. அந்த புல்லை ஈரப்படுத்துவதற்காக அவர்கள் நனைத்து வைக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான குரங்குகள் ஓடி வந்து அங்கே சிந்தி கிடக்கிற தண்ணீரை நக்கி குடிக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, இது போல கொடுமை எங்க இருக்கு? மாடெல்லாம் வந்து அந்த பம்பு, அந்த நீர் இருக்கிற எந்திரத்துக்கு வந்து இது வரைக்கும் அந்த கம்பை இப்படி தட்டி விடுது, அப்படி போய் விழுந்தோன்னா குடிச்சிட்டு திருப்பி வந்து தட்டி இப்படி தண்ணி குடிச்சிட்டால இது மாடு ஆடும். இவ்வளவு கொடுமைகள். இதை பற்றி கவலைப்படல. ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் கிடைப்பதில்லை. நம் தாய்மார்கள் வரிசையாக 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு பானை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் வீட்டில் இருந்தபடி அலைபேசியில் அழைத்து சொன்னார், 50 குடுவை 50 கேன் அப்போலோ வாட்டர் மினரல் வாட்டர் வேண்டும் என்றால் அந்த தண்ணீரை உடனே கொண்டு வந்து முதலாளி தருகிறானே, எப்படி எப்படி என் மக்களுக்கு கிடைக்காத நீர் முதலாளிக்கு எப்படி வருகிறது? எப்படி வருகிறது? தண்ணீரை விற்பனை பண்டமாக்கிய தேசம் எப்படி ஒரு நாடாக இருக்க முடியும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் மிக உயர்ந்த வியாபார பொருளாக மாற்றிய நாடு. நாடா சுடுகாடா? இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் செய்த பிழை. கல்வி எல்லாருக்கும் போது, மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக இருந்திருக்கணும். அது ஏன் இல்லை? அரசை நடத்துபவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை, தனியார் மருத்துவமனைக்கு போகிறார்கள். காரணம், அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. ஏன் இல்லை? அரசை நடத்துபவனுக்கு நோக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவன் தரங்கட்டு இருக்கிறான், அதனால் அரசு நடத்துகிற எல்லாம் தரங்கட்டு கிடக்கிறது. இதான் இங்க இருக்கிற நேரம். இந்த அநீதியை எதிர்த்து தகர்க்க வேண்டாமா? அது துணிய வேண்டாமா? ஒரு தடவை தான் உயிர். ஹீரா மலையிலே இறையருள் பெற்று வந்த நபிகள் நாயகம் தன்னுடைய இணையர் கதிஜாமையார் இடத்துல சொல்கிறார்கள். பிறகு அந்த பெரியவர் பேர் நினைவுக்கவில்லை, அவர் இடத்திலே போய் சொல்கிறார்கள் பெற்றேன் என்று. அவர், நீ பத்திரமாக இருக்க வேண்டும், உன்னை பாதுகாக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை கல்லால் அடிப்பார்கள் என்று சிறர். என்னையுமா அடிப்பார்கள் என்று நபிகள் அவற்றை சிறு குழந்தை போல கேட்கிறாரு. உன்னையும் தான் அடிப்பாங்க. ஏன்னா இந்த நாட்டில், இந்த பூமியில் நல்லதை சொல்ல வந்த எல்லாரையும் இப்படித்தான்டா நடத்துவாங்கிறாப்ல. அப்படிதான் இப்ப நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம பேசுறதெல்லாம் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அதைத்தான் நம்முடைய பேராயர்கள் சொல்றார், இறைமகன் இயேசு இல்லை இறைதூதர் நபிகள் இன்று இருந்திருந்தா இந்த அநீதியான ஆட்சி முறைகளை எதிர்த்து நம்மிடம் மேலாக கிளர்ச்சி செய்து வீதியிலே நின்றிருப்பார். தேர்தல் வெற்றி, ஆட்சி அதிகாரம் தான் இதற்கு விடுவு என்று அறிந்தால் அதற்கும் தயாராகத்தான் நின்றிருப்பார். சாத்தானின் செயலில் என்ன? கொலை. சாலையில் ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உயிரோட வருவீங்கிற உறுதி உங்களுக்கு இருக்கா? இல்லை. கல்லூரிக்கு படிக்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்ற உறுதி இருக்கா? இல்லை. எது ஒன்று இருக்குது? கணக்கில்லாத வனக்கொள்ளை, கணக்கில்லாத மணல் கொள்ளை. இங்கே சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது? எப்படி கட்டமைக்கப்படுகிறது? இதையெல்லாம் திருடுகிறவன் திருடன், குற்றவாளி. அரசு கண்டிக்கணும், தண்டிக்கணும். ஆனால் அரசே இதை அனுமதித்து திருடுகிறது. அப்படித்தான் அந்த தண்டகாரண்யத்தில், அப்படித்தான் அந்த பச்சை வேட்டை திட்டத்தை கொண்டு வந்தது. அது அதிகாரமற்ற எளிய மக்கள், பழங்குடி மக்கள் போராடினார்கள். அவர்களை பழி சுமத்தி அளித்தது. இன்று வரை அதே தொடர்கதை நீள்கிறது. அவர் மாவோயிஸ்டுகள், நக்சல்கள் என்று பழி சுமத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த செயல்களை எல்லாம் ஒரு அரசு செய்யுது. மதுவை அதுவே விற்குது. நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவத்தில் சென்று எல்லையிலே நின்று
எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்பட்டு உயிரற்று உடலோடு இங்க வாரான். வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நிவாரண தொகை, உதவி ஊக்கத்தொகை இந்த அரசுகளால் கொடுக்கப்பட்டிருக்கு? யாராவது நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்தவனுக்கு யாராவது ஒண்ணும் கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, பிள்ளைகளை எல்லாம் அரசே படிக்க வைக்கும். எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு? எதை நோக்கி போகிறது நாடு? எதை நோக்கி போகிறது? இந்த நாட்டுக்காக சென்று நான் செத்தால், நான் இல்லை என்றாலும் என் வீட்டை இந்த நாடு பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவ வீரன் வருவான். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, புதிய ராணுவ வீரர்களே இப்போது எவனுமே சேர்வதில்லை. ஏனென்றால் அவனுக்கே பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கிறது? அப்ப எந்த செயல் ஊக்கப்படுத்தப்படுகிறது? சமூகம் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், புஷ்பா என்கிற படம், அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்தோம் என்று 20 பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது. இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல. வெட்ட வந்த கூலியை சுட்டி போட்டாய், வெட்டி ஏத்தன முதலாளியை கைது பண்ணல, ஏண்டான்னு எவனும் கேட்கல. நான் வெட்ட வந்தேன், நான் செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு தெரியுமா? வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச எதுவும் இல்லை, கேட்க நாதி கிடையாது. உயிரை கொள்கிற அளவு குற்றம். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவனும் இல்லை. ஆனால் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான், அவன் கதாநாயகன். அது சட்டப்படி குற்றம், அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் படத்திலே வில்லன். என்ன போட்டு பாருங்க, 2 பதிப்பு வந்தது. 2 பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்லை. போயிலே போடுவான், அது பண்ணுவான், அப்படி ஒரு தான் நடந்துக்குருவான். அப்ப நீங்க வேணா போட்டு பாருங்க சமூகம் எப்படி, இது எவ்வளவு பல ஆயிரம் கோடியை கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள். சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு பாரு. ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான், ஒரு நியாயவாதி தண்டிக்க முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான். கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி, அங்கீகரிக்கப்படுகிறான். நாடு போற்றக்கூடிய முதலாளி, மண்ணலி விற்கிறவன் முதலாளி, சாராய ஆளை வைத்திருக்கிறவன் நாட்டை ஆளுகிறான். நான் கல்லை இறக்குவது மது என்கிறான். யார்? சாராய ஆலை முதலாளி சொல்லுகிறான். கல்லு மது என்று சாராய ஆலை முதலாளி சொல்லுகிறான். இதுதான் அநீதிய அன்பு மக்களே. இந்த அநீதியை எதிர்ப்பவன் எவனோ அவன் தான் உண்மையான இறைமகன் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும். சும்மா அவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், சட்டம் சொல்லுவான், சட்டத்துக்காக போடுறாடே போட, சட்டம் சொல்லுதா, சட்டம் சொல்லுது 810 சாராய கடைகளை திறந்து கொள்ளலாம்னு சட்டம் சொல்லுது. நீதிமன்றம் சொல்லுகிறது 840 கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று. ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? கேரளாவில் மலையை வெட்ட தடை, அங்கு கட்டுமான பணிக்கு, அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிக்கு மணலும் கற்களும் தேவைப்படுது. அதனால் கன்னியாகுமரியில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்து செல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும். யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு. கேரளாவில் வெட்ட ஏன் தடை கேட்கல நீதிபதி. ஏன்னா அவன் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை உயிரா நேசிக்கிறவன், அதிகாரத்தில் இருக்க, அவன் மலையை பாதுகாக்க நினைக்கிறான். கன்னியாகுமரி அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி தான், வித்து தின்னுட்டான், மொத்த மலையும் காலி பண்ணிட்டான். நீதிபதி சொல்கிறார் 750 வண்டிகள் 8 சக்கர வாகனத்திலே கொண்டு போகலாம் ஒரு நாளைக்கு, அனுமதி கொடுத்திருக்கிறார். என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக நீதிமன்றம் அனுமதிக்கிறது. இந்த நீதியை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? நாளை நம்மிடத்திலே அதிகாரம். என் அன்பு மக்களே, காடுகளை வெட்டி அழித்து விட்டார்கள், நட்டு வளர்த்து விடலாம். நீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள், தடுத்து தேக்கி விடலாம். எண்ணற்ற நீர்த்தேக்கங்கள், தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து விடலாம். 950 மில்லிமீட்டர் மழை பெய்து 4000 டிஎம்சி நமக்கு இருக்கு. அதை சேமிச்சால போது எவன்டையும் போய் ஒரு சொட்டு தண்ணிக்கு கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, செஞ்சிடலாம். பள்ளி கல்லூரி தரம் இல்ல, அரசு பள்ளி கல்லூரி தரம் உயர்த்திடலாம். தனியார் முதலாளிகளோட சண்டை, 8
8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தனியார் முதலாளி கொடுத்துருவானா? மோதுவம்டா, மோதிடலாம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் கொடுக்க முடியாத உயிர் காக்கும் மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துட முடியுதா? பார்த்துருவோம், கொடுத்துடலாம். சாலையை சரி செய்து விடலாம், சட்டம் ஒழுங்கை சீரமைத்து விடலாம். ஒரு பய போதை பொருள் வித்தான், கஞ்சா வித்தான், அது பண்ணான், தொட்டான், பொம்பளை தூக்கிடலாம். ஆனால் எதன் பொருட்டும் எவராலும் சரி செய்ய முடியாத ஒன்று, நம்மால் மலையை மணலை மறுபடி உருவாக்க முடியாது. என் அழுகையா, என் தொழுகையா, என் ஜபத்தால், என் வழிபாட்டால் எதன் பொருட்டும் அரை அங்குலம் மலையை என்னால் உருவாக்க முடியாது. மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற இயற்கை உயிரியல் உண்மையை அறியாத நாம் அறிவு உள்ள மனிதர்கள் என்று சொல்வது அற்பம், கேள். இதில்தான் அந்த மகான் காடுகளை அழிப்பது, மலைகளை அழிப்பது, அவன் சொல்றான் ஈயப் சுமாசர், வளங்களை சுரண்டி கொழுப்பதை உனக்கு வளர்ச்சி என்று யார் கற்பித்தது? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு எவன் கொடுத்ததுங்கிற ஈயப் சுமாசர். அவன் கேட்கிறான், சிறியதே அழகுங்கிறான், இருக்கிறத வச்சு நிறைவா வாழ்றான், பைத்துக்கிற பணம் எதுக்குது? உன்னால உருவாக்க முடியாது, நீ அதுக்கு போய் அதை அழிக்கிற. நாங்க எடுத்து வைக்கிற, நாம எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா முதல்ல நான் அந்த நாட்டை சரி செய்ய நினைக்கிறேன். எப்படி முதல்ல சரி? என் வீட்டை முதல்ல சரி செய்யணும். அப்படிதான் அண்ணல் காந்தி சொல்றார், உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு நீ கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறது. அதை தான் நம்மள இருந்து செய்யணும். பிறமொழி கலக்காமல் தமிழ்ல பேசணுமே, நாம பேசி காட்டணும். நீ ஏன் சீமான் பணம் ஏறினா, நான் ஏன்னா தான் அவன் நிமிருவான். நீ ஏன் ஆடு மாடு மேய்க்க போறானா, மேய்ச்சாத்தான் அவன் நிமிருவான். இப்ப நாம செய்யணும். தினமும் காலையில உடற்பயிற்சி கொடுத்தல பண்ணும்போது அண்ணனே பண்ணுது, நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதுதான் இங்க அவசியம். எவனும் செய்யாது போகணும்னு பேசிட்டு போக முடியாது. நாம் எப்படி இதை மாற்ற நினைக்கிறோமோ அப்படி முதல்ல நாம மாறணும். அப்ப நான் என் வீட்டிலிருந்து தொடங்குறேன். என் வீடு எது? என் நாடு, என் நிலம். அது எங்கிருந்து தொடங்கணும்? என் மொழியிலிருந்து தொடங்கணும். என் மொழி, என் இனத்தில் இருந்துதான் நான் உலகத்தை நேசிக்கணும். அப்படித்தான் நேசிச்சேன். எப்படி நேசிச்சேன்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்தேன். அப்படிதான் நேசிச்சேன். புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போயிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று இங்கிருந்தா நேசிச்சேன். இங்கிருந்தா நேசிச்சேன். அவனவன் வாழ்விடத்தில் இருந்துதான் உலகத்தை நேசிக்க முடியும். அதை விட்டு இவன் சொல்றது போல முதல்ல நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன் பேசிப்பாரு. நிறைய பேர்ட்ட பேசும். இவங்க திராவிடங்க நமக்கு எப்படி கிடைச்சிருக்காங்க? நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன். மொழியால் தமிழ்னா இனத்தாலும் தமிழன் தான்டா நான். அது எப்படி? அங்கதான் நமக்கு கோவம் வருது. ஃபர்ஸ்ட் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரு, அப்புறம் அத்தைக்கு மருமகனாயிரு. இங்க வா. அதை புரியாத அடிப்படை அறிவற்ற ஒரு கூட்டமாக நம்மளை மாற்றி வச்சிருக்கான். அப்ப எங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு? எல்லா மொழி தேசிய இனங்களும், மொழி இனம் அங்கிருந்தா தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு இங்கிருந்தா அரசியலை தொடங்கும். அப்படிதான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் செய்யும் போது ஏற்றுக்கொண்ட அவன் நாம் செய்யும் போது பாசிசம், செப்பரேட்டிசம், நக்சலிசம், டெரரிசம், ஆன்டி நேஷனலிசம் எல்லாம் கொண்டு வந்துருவான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இங்க மறைந்த அருள் திருவாளர்கள் எல்லாரையும் நம்ம போற்றோம். ஏன்னால் அவர்கள் தேவாலயத்துக்கு சென்றோம், ஜெபித்தோம், இறைமகனை வழிபட்டோம், பைபிள்ல இருக்கிற வாசகத்தை எடுத்து போதிச்சோம், வீட்டுக்கு போகணும்னு போகல. அப்படி போகல. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்றான் வள்ளுவ பெருமானார். கற்ற வழியில் நின்ற பெருமக்கள். அதனால்தான் இன்றைக்கு எல்லோரும் இதயங்களும் நிறைந்து போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். தம்பி கபிலன் கூட எழுதுவான். தம்பி கபிலன் கவிஞர், கற்றவை பற்றவை, தீயவை தீயை. எப்படி சொல்றான் பாருங்க. கற்றவை பற்றவை, தான் கற்றவற்றை பற்ற வைத்த பெருமக்கள் அந்தோனிசாமி, செபஸ்டியன் பிரான்சிஸ், நம்முடைய அருள்வளன், நம்முடைய மகான் ஸ்டான்சாமி போன்றவர்கள் எல்லாம் கற்றவற்றை பற்ற வைத்தனர்.
கல்வியினால் ஆன பயனன் கொள்ளுங்கிறான்ல. வேற கல்வினால என்ன பயன் இருக்குது? படிச்ச அறிவால என்ன பயன் இருக்கு? பிறருக்கு பயன்படலைன்னு அது எதுக்குது? எதுக்கு? இப்ப நாய் கையில் கிடைச்ச தெங்கங்காய் போலம்பாங்கல்ல, தேங்காயை கொண்டு நாய்கிட்ட கொடுத்தா அது என்ன செய்யும்? ஒன்னத்துக்கும் பயன்படாது. அடுத்தவன் எடுக்க வந்தாலும் கடிக்க வரும், அதுவும் கூட சாப்பிடாது. அந்த கதையாயிரும் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தாதது. அதனால்தான் பிறர் துன்பம் துடைக்க விரல் நீட்டுகிற கைகளுக்குத்தான் இந்த உலகத்திலே மதிப்பதிகம். அந்த விரல்கள் தான் புனிதமாக போற்றப்படுகிற விரல்களாக இருக்கு. அப்படி துன்பப்பட்ட மக்களின் துயரத்தை துடைக்க நீண்ட கைகள் தான் நம்முடைய ஸ்டான்சாமி அவர்களுடைய கைகள். அந்த கைகளை நாம் முத்தமிட்டு இன்று போற்றி கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தொடக்க நிகழ்வு தான். இங்கே ஒரு சிலையை வைத்து நம்ம போற்றுவோம். இந்த பகுதியை உருவாக்கிய அருள் திருவாளருக்கு நாளைக்கு நம்மகிட்ட அதிகாரம் வச்சா ஸ்டான்சாமிக்கு அவர் பிறந்த ஊர்ல சிலையை வைத்து போற்றுவோம். எவன் கேட்க போறேன்? நாய் பேய் நரிக்கெல்லாம் நம்ம ஊர்ல சிலை இருக்கு. எந்த நல்லதையும் செய்யாதவனுக்கே சிலை வச்சு கும்பிடும் போது மானுடன் உய்வதற்கு உயர்வதற்கு உயிரை கொடுத்த மகானுக்கு சிலை வைத்து போற்றினால் வருங்கால தலைமுறை சிலையை மட்டும் போற்றாமல் அவர் சிந்தனையை செயல்பாட்டை போற்றி அதன் வழி நடந்து சிறக்கும் என்பதற்காக அந்த செயலை எல்லாம் நாம் செய்யணும். அப்படி சாத்தானின் செயல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த அதிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நிறுவதற்கு அவர்களுக்கே நம்முடைய பேராயர் பெருமகன் சொன்னது போல வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு விற்கும். பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்கிறார். அவர் காலத்திலே காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மதிப்புமிக்க உரிமையை இந்த 5க்கு 10க்கு விற்கிற கொடுமையை நிறுத்துங்கிறார். அப்படி தொடர்ந்து இந்த அநீதியை இழைக்கிற தீய ஆட்சி முறைக்கு தொடர்ந்து வாக்கு செலுத்தி வலிமை சேர்ப்பது என்பதும் சாத்தானுக்கு நாம் செய்கிற ஊழியமாகத்தான் நிற்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சம மக்கள் என்னும் இறை மக்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களே எடுத்து பாருங்க, பைபிள் குரானை படிச்சு பாருங்க. சாத்தானின் செயல் எது இருக்கோ அதெல்லாம் இந்த அரசு இந்த சாத்தான்கள் செய்தா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சாத்தான் குளத்திலையும் செய்யும், இங்கேயும் எங்கேயும் எல்லா ஊர்லயும் செய்யும். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர்தான் புரட்சி என்று மாவீரன் பகத்சிங் நமக்கு கற்பிக்கிறார். அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக இது மாறி நிற்கிறது. இதை தகர்க்க வேண்டும். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றுகிற அரிதினும் அரிதான மனித புனிதர்கள் கொல்லப்படுவார்கள். அப்படி கொல்லப்பட்ட மனித புனிதர் தான் சிறைக்குள்ளே வைத்து கொன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டையாவது இந்த அதிகாரம் நிரூபித்திருக்கிறதா? இல்லை. அநியாயமாக ஒரு நல்லவரை கொண்டிருக்கிறது என்று யாராவது நாட்டு மக்கள் துடித்திருக்கிறார்கள்? இல்லை. நம் சபையோர்களாவது வெகுண்டு எழுந்தார்களா? இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், நமக்கென்று பேச குரல் எழுப்ப, நமக்கென்று ஆதரவு கை நீட்ட யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் என்று எம்முயிர் தலைவன் சொன்னதுதான் இங்கே உண்மை என்று நமக்கு தெரியும். இங்கே பேசிய தங்கை கூட கோபப்பட்டார். சிறுபான்மை என்பதை நாம் சகித்துக் கொண்டோம். எனக்கு முன்பு இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவன் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபாவர். நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார். நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். ஓர் ஏக இறைவன் அல்லாஹ்வை ஏற்று நபி மொழி அதை வழியாக ஏற்று பயணிக்கிறேன். என் மார்க்கம் இஸ்லாம், ஆனால் என் மொழி தமிழ், என் இனம், நான் தமிழன். நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன். நான் கிறிஸ்தவன், தமிழனாகவில்லை, தமிழன். நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன். இந்த புரிதல் தான் என்னரும் இறை சொந்தங்களுக்கு இருக்கணும்.
சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ளவே முடியாதது. இது உலகெங்கிலும் இருக்கிற வரலாறு. நமக்கு மட்டும் புது விதி ஒன்றும் இல்லை. எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை சிறுபான்மை என்ன, நீங்க ஆமா சிறுபான்மை, நம்மிடத்திலே எடுத்து வாதத்தை வைப்பார்கள். சிறுபான்மை என்றால் சலுகைகள் கிடைக்கிறது என்று. இது எந்த மாதிரி கொடுமை மனநிலை? நமக்கு வேண்டியது உரிமை, சலுகை அல்ல. நாம் இந்த மண்ணின் குடிகள், இந்த நிலம் நம்முடையது. நமக்கு வேண்டியது இந்த நிலத்தில் நமக்கான உரிமை, சலுகை அல்ல. இலவசம், போனஸ், மானியம், சலுகை பெறுவதற்கு நாம் ஒன்றும் அடிமை கூட்டம் அல்ல, பிச்சைக்காரர்கள் அல்ல. இந்த மண்ணில் பிறந்த மக்கள், பூர்வீக குடிகள், நாடு நம்முடையது. சார்ந்து இருக்கிற மதத்தின் எண்ணிக்கை வேணால் குறையா இருக்கலாம், ஆனால் மொழி இனத்தின் எண்ணிக்கையில் நாம் எவ்வளவு இனம்? உலகெங்கும் 13 கோடி மக்கள் தொகையை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம். யாரு மதத்தை வச்சு மானுடனை கணக்கெடுக்கிறா? பிரான்ஸுக்கு போனீங்கன்னா ஐ ஆம் கிறிஸ்டின் அப்படின்னு கை கொடுக்குறானா? பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் கிறிஸ்டின் என்று கை கொடுக்குறானா? ஐ ஆம் பிரிட்டன் என்றாவது கை கொடுக்குறானா? ஐ ஆம் பிரான்ஸ் என்று கை கொடுக்குறானா? ஐ ஆம் பிரெஞ்சு அப்படின்னு தான் கை கொடுக்குறான். வேணா போ, வேணா போய் பாரு. பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் பேசுவான். அதேதான் நமக்கும். நாம் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் இந்து அல்ல, நான் தமிழன், அப்படிதான் நம்ம அடையாளம். அதான் நம்ம அடையாளம். நாடை இழந்து ஏதிலிகளாக உலகெங்கும் பரவி வாழுகிறோம். எங்கு சென்றாலும் நாம் தமிழர்களாகத்தான் வாழ்றோம். ஈழத் தமிழர்கள் அப்படிதான் சொல்றான், தமிழர்கள் என்றுதான் சொல்றான். மற்ற மாதிரி இங்க வந்தபோது, இங்க வந்தால் திராவிடர் ஆய்க்கிறது, இங்க வந்தால் தமிழரா மாறிக்கிறது, இனம் மாறுற ஈன பழக்கம் இந்த இனத்திற்கு எங்கே இல்லை. நான் உரிமை இழந்த அடிமையாக வாழும் போதும் சரி, உரிமை பெற்று சுதந்திரமாக வாழும் போதும் சரி, தமிழன் தமிழனாகத்தான் நான் இருந்திருக்கிறேன். இதைத்தான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்று புரட்சி பாவலர் முழங்க காரணம் அதுதான். அதனால என் அன்பு மக்கள், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே பெருமைக்குரியவன். கிறிஸ்தவன் நாம் ஏற்றிருக்கிற சமயம், இஸ்லாம் நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம். ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வு பெற்று எழும்போதுதான் இந்த நிலத்தில் தமிழர் பேரினம் ஆன்மா விழிப்புறும், அரசியல் வலிமை பெறும், அதிகாரம் கைக்கு வரும். இதை விட்டால் வேறு வழி கிடையாது. அரும்பெரும் அருள் பணியாளர் மக்கள் தொண்டர் ஸ்டான் சாமி அவர்களுடைய தூய நினைவை போற்றுகிற இந்நாளில் என்னரும் இறை சொந்தங்கள் ஒரு உறுதியை ஏற்க வேண்டும். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர நாங்கள் பாடுபடுவோம். கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர்வதற்கு பாடுபடுவோம். பாடு ஒன்றும் நீங்கள் விட வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டை போடுங்கள், அவ்வளவுதான். காசு கொடுப்பார்கள், வாங்குங்கள். கோயிலில் இருக்கிற காணிக்கை உண்டியலில் போடுங்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஒப்புக் கொடுங்கள் உங்கள் பாவத்தை. இதுவரை சனியன் இந்த கர்மத்திற்கு ஓட்டு போட்டு விட்டு மன்னித்து விடும் கர்த்தரே. வேண்டுவீர்கள் இல்லை, விண்ணுள் இருக்கும் என் தந்தையே ஒரு தடவை மன்னித்து விடு. இந்த சாத்தானின் ஆட்சி முறையை ஒழிக்க ஒரே ஒரு முறை விவசாயி சின்னத்திற்கு போட்டுக் கொள்கிறேன் என்று போடும். இல்லை என்றால் இந்த மகனையும் விட்டு விடுங்கள். கடைசியாக உட்கார்ந்து அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 5க்கும் 10க்கும் அல்லாடுங்க. சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிப்பிலிருந்து முத்தெடுத்தான், கரும்பு மொழியிலிருந்து கண்ணலிருந்து முத்தெடுத்தாங்கிறான். எப்படிப்பட்ட தமிழ் சமூகத்துல பிறந்துட்டு இப்படி போய் இலவச வேட்டி சேலைக்கு இலவச பொண்டாட்டி கலைகிறான். இலவச திருமணம், தலைவன் பிறந்த நாள்ல 69 திருமணம். அப்ப அடுத்த தடவை இன்னொரு திருமணம். அறப்பவன் தாலி வாங்கி விரும்பிய தன்னுடைய இணையாருக்கு கழுத்துல கட்ட வக்கு இல்லாதவன் கடைசி வரை அந்த பொண்ணை வச்சு எப்படி காப்பாற்றுவான்? அறப்பவன் தாலி வாங்க முடியல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பேர் தாலி அறுத்தோம், அதுவும் சாதனை தான், அதுவும் சாதனை தான்.
ஊரா என்ன பேசிட்டு வரான், குடும்ப தலைவிக்கு 1000, குடும்ப தலைவிக்கு 1000, இப்ப 1500. இன்னொரு 6 மாசத்துல நான் அடிக்கிற அடியில 2000, 2500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காசு எங்க இருந்து வருது தெரியல. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, சாலையை சரியா போட காசு இல்ல, இது அதுக்கு காசு இல்ல, இதுக்கு காசு, சமாதி கட்டார 200-300 கோடி, அதுக்கு காசு இருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடனை வாங்கி சாலை சரியா கொடுத்தோம், கல்வியை சரியா கொடுத்தோம், மருத்துவத்தை தரமா கொடுத்தோம், தூய குடிநீரை மக்களுக்கு விநியோகம் பண்ண ஒரு திட்டம் கிடையாது. தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம், ஒண்ணும் கிடையாது. எனவே ஒரு அருள் திரு பெருமகனார் ஸ்டான் சாமி அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தன்னையே ஒடுக்கப்பட்ட, உரிமை பறிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக அர்ப்பணித்த அந்த பெருமகனாரின் நினைவை போற்றுகிற இந்நாளில் என் அன்பிற்குரிய இறை மக்கள், இங்கே கூடியிருக்கிற இனமான சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியல் உருவாக, ஒரு நல்ல ஆட்சி மலர அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை அருமை பெருமகன் ஐயா ஸ்டான் சாமி அவர்களுடைய நினைவை போற்றி உறுதியேற்போம். விழாவிலே பங்கேற்று மதிப்புரை தந்த எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும், நம்முடைய ஐயா ஸ்டான் சாமி அவர்களுக்கும், அருள்திரை இறைப்பணியாளர்கள் செபாஸ்டின் பிரான்சிஸ், தம்பி அருள் வளன், ஐயா அந்தோணிசாமி என்கிற மலைச்சாமி ஆகியோருக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.